இந்த காய்கறிலாம் வச்சு கதம்ப சாம்பார் செய்யலாமா? இது செய்யறதுக்கு 150 கிராம் துவரம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணி 2 கப் தண்ணி ஊற்றி மஞ்சள் தூள், கட்டி பெருங்காயம், 2 தக்காளி, 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கிறேன். பருப்பு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் கலந்து விட்டுட்டு முருங்கைக்காய், கத்திரிக்காய், பூசணிக்காய், கேரட்டு, குழம்புக்கு தேவையான கல் உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம மங்கைஸ் மசாலாவோட ஃப்ரெஷ் பேட்ச் சாம்பார் பொடியிலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி காயெல்லாம் வெந்ததுக்கு அப்புறம் சின்ன லெமன் சைஸ் புளி தண்ணி, மாங்காய், கொஞ்சம் சீரகமும் தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். தாளிப்பு கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் சாம்பார்ல சேர்த்து மிக்ஸ் பண்ணி 2 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்தா நல்ல கம கமன்னு வாசனையா கதம்ப சாம்பார் ரெடி ஆயிடும். நம்ம சாம்பார் பொடியை வச்சு எல்லா வகையான சாம்பாரும் வைக்கலாம். இது இல்லாம டிஃபன் சாம்பார் பொடியும் இருக்கு. ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் ormangaismasala.comல உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கிங்க.